إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் அல்லாஹ்வுடைய உதவியை பெற என்ற இந்த மைய கருத்தில் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். அல்லாஹ்வினுடைய கிருபையினால் கடந்த வாரங்களில் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தொடரில் அல்லாஹ்வுக்காக நாம் பொறுமை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும், நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்ல வேண்டும் என்ற தொடர்களை நாம் பார்த்து வந்தோம். இந்த உரையிலே, இந்த கலந்துரையாடலிலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற என்ன செய்யணும்? அல்லாஹ்வினுடைய உதவியை பெற நாம் அல்லாஹ்வுக்காக அழகிய கொடை கொடுக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்காக நாம் அழகிய கொடை கொடுத்தல் என்று சொன்னால் என்ன? அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதன் வழிவகைகள் என்ன? குர்ஆனும் சுன்னாவும் எவ்வாறு நமக்கு இந்த கொடை பற்றி சொல்லித் தருகிறது என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த வகுப்பிலே, இந்த உரையிலே இன்ஷா அல்லாஹ் கவனிப்போம். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற அல்லாஹ்வுக்காக நாம் அழகிய கொடை கொடுப்போம். அல்லாஹ்வுக்காக நாம் அழகிய கொடை கொடுப்போம் என்று சொல்கின்ற பொழுது கொடை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா அல் பக்ரா ஆரம்பித்து அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி, முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள். அந்த மறைவானவற்றில் உள்ளதுதான் சில உதவிகள். அது நாம் புத்தியால் புரிந்து கொள்ள முடியாது. அது எப்பொழுது வரும், எப்படி வரும், எந்த அடிப்படையில் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், தொழுகையை கடைபிடித்து வருவார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், கொடை கொடுப்பார்கள். அப்ப இந்த செலவு செய்தல், கொடை கொடுத்தல் என்பது அஸ்ஸதகா, அஸ்ஸகா, அல் இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், இப்படி பல கருத்துக்களில், அர்த்தங்களில் வரும். அல்லாஹ்வுக்காக செலவு செய்தல், அல்லாஹ்வுக்காக கொடுத்தல், அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தல், அல்லாஹ்வுக்காக வாரி வழங்குதல் என்ற பல அர்த்தங்களை கொண்டதுதான் கொடை. அப்ப இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு ரிஸ்காக எதை வழங்கினோமோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்ப ரிஸ்க் அல்லாஹ் நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று வரையறுத்து மட்டிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. நாம் கொடுத்த ரிஸ்கில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்ப எனவே கொடை கொடுத்தல் என்பது காசு பணத்தோடு மாத்திரம் சொந்தமான தொடர்புபட்ட ஒரு விடயம் அல்ல.
நமக்கு அல்லாஹ் ரிஸ்காக எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அதை அல்லாஹுக்காக செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரிஸ்காக தந்திருக்கிறது என்று சொன்னால் சாப்பாடு உணவு என்று மட்டும் அல்ல. ரிஸ்க் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரம். ரிஸ்க்னா என்ன? வாழ்வாதாரம். ரிஸ்க் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அது ரிஸ்க். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நேரத்தை வழங்கி இருக்கிறான் என்றால் அது ரிஸ்க். அல்லாஹு தாலா ஒரு சாலிகான மனைவியை கொடுத்திருக்கிறான் என்றால் அது ரிஸ்க். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு சாலிகான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான் என்றால் அது ரிஸ்க். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அது ரிஸ்க். ஒரு மனிதனுக்கு நல்ல தொழில் செய்யும் ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்றால் அது ரிஸ்க். அதே போன்று அவரிடம் பொருளாதார பலத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அதுவும் ரிஸ்க். அப்ப இந்த எல்லா ரிஸ்கையும் அல்லாஹுக்காக நாம் அழகிய கொடை கொடுத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய உதவியை காண முடியும். நாம் நினைப்போம் சதகா தர்மம் செலவு செய்தல் என்பது வசதி படைத்தவர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப கொடை கொடுக்கிற என்று சொல்லும் பொழுது மனசுக்கு எல்லாருக்கும் வார விடயம் நம்மளே கொடை எடுக்கிற நிலையில இருக்கிறோம், நம்ம எப்படி இந்த பயானை கேட்டு எப்படி நம்ம கொடை கொடுக்கிறது இல்லை, அப்படி யோசித்து விடக்கூடாது. அப்படி பல பேர் யோசிப்பார்கள். பல பேருக்கு அந்த சிந்தனை இருக்கும், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், இப்ப நான் சம்பளம் நல்லா ஊதியம் வாங்கினாலும் சேலரி எடுத்தாலும் என்னுடைய நிலை மோசமாக இருக்கிறது என்றெல்லாம், பல கடன் சுமை இருக்கிறது என்றெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் எல்லா நிலைகளில் இருந்து கொண்டு எல்லாருமே செய்ய முடியுமானாமல் இது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்வதாயிருந்தால் இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிகின் என்ற நூலிலே சொல்கிறார்கள், கொடை கொடுப்பதில் சிறந்தது அறிவு கொடை. அது எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதனிடம் இருக்கின்ற ஜஹாலத் மடமை என்ற அறிவீனம் என்ற வறுமையை போக்குகின்ற ஒரு செயலாக உங்களுடைய எய்ம் இருக்குமாக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கும். ஒருவர் தொழாமல் இருக்கிறார், தொழுகை பற்றி அவர் ஜாஹிலாக அறியாமையில இருக்கிறார், அந்த அறியாமை என்ற வறுமையை நீங்கள் தொழுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான், தொழுங்கள் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்று நீங்கள் சொன்னால் அது அல்லாஹுக்காக கொடுக்கின்ற அழகிய கொடை. இது மிகப்பெரிய கொடை என்பதாக ஹாஃபில் இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிகின் என்ற நூலிலே சொல்கின்ற வாசகத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அறிவியல் வறுமையை நீக்குகின்ற வார்த்தைகள், அறிவு சார்ந்த சொற்பொழிவுகள் கூட ஒரு சதகா தர்மமாக அல்லாஹுக்காக கொடுக்கின்ற கொடையாக இருக்கும். அதே போன்று ஆன்மீக வறுமையை நீக்குகின்ற, ஆன்மீக வறுமை இருக்கிறது, தொழுகை இல்ல, இபாதத்துக்கள் இல்ல, திக்ர் இல்ல, குர்ஆன் இல்ல, திலாவத் இல்ல, தஸ்பீஹ் இல்ல, அல்லாஹ்வோட எந்த தொடர்பும் இல்ல, ஆனா அவரு வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பார். இவர் செல்வத்தில் பொருளாதாரத்தில் இவர் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஆன்மீகத்திலே இவர் வறுமையில் இருக்கிறார். இவர் ஒரு ஃபக்கீர், இவர் ஒரு மிஸ்கின். ஆன்மீகத்துல அல்லாஹ்வுக்கு முன்னாலே இவர் ஒரு ஃபக்கீர், மிஸ்கின். உண்மையாக இவர் செல்வந்தர் அல்ல. எனவே இவருடைய ஆன்மீக வறுமையை போக்கின்றதாக உங்களுடைய வார்த்தைகள் அமையுமாக இருந்தால் அதுவும் மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் எல்லோரும் தர்மம் செய்தார்கள். ஆனால் எல்லோரும் காசு பணத்தை கொடுத்தார்களா என்றால் எல்லோருக்கும் அந்த வசதி வாய்ப்பு இல்லை. இருந்தால் கொடுத்திருப்பார்கள். கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இல்லை என்பதனால் அவர்கள் 4 பேரை அழைத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். இவ்வாறு பரந்துபட்டதாகத்தான் இந்த தர்மம், அல்லாஹ்வுக்காக கொடை கொடுத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடிப்படை என்னவென்றால் தர்ம உணர்வு, தர்ம சிந்தனை எங்களிடத்திலே ஏற்பட வேண்டும். கொடை கொடுத்தல் என்ற செயலுக்கு முன்னால் அந்த தர்ம சிந்தனை ஏற்பட வேண்டும். அவ்வப்போது பயான்களை கேட்டுவிட்டு உரைகளை செவிமடுத்து விட்டு 4 பேரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குறித்த நேரத்திலே ஏதோ ஒரு பேச்சினால் ஒரு சிந்தனையினால் உந்தப்பட்டு அந்த நேரத்தில் கொடுக்கின்ற தர்மம் அல்ல அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற தர்மம். தர்ம உணர்வு உள்ளத்தில் ஊறியிருக்க வேண்டும், தர்ம சிந்தனை உள்ளத்திலே ஊறியிருக்க வேண்டும். எந்நேரமும் எப்பொழுதும் அல்லாஹுக்காக நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த தர்ம உணர்வை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அந்த நேரத்துல குறிப்பிட்ட நேரங்கள்ல செய்யறது தர்மமாக அல்லாஹ் இடத்துல கூலி எழுதப்படும். ஆனால் குர்ஆன் சுன்னா வாக்களிக்கின்ற, நாம் அடுத்து பார்க்க இருக்கின்ற வசனங்கள் ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது இந்த குர்ஆன் சுன்னா வாக்களிக்கின்ற அந்த அருமையான பொக்கிஷங்கள், நியாமத்துக்கள்,
பலன்கள், பிரதிபலன்கள், பலாபலன்கள் இவைகள் எல்லாம் தர்மத்தை அவ்வப்போது செய்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தது அல்ல. அந்த தர்ம சிந்தனையுடைய, தர்ம உணர்வுடைய மனிதர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறார். தொழுகிறார், 5 நேரம் விட்டு விட்டு தொழுகிறார். அதே போன்று நஃபிலான வணக்கங்கள் விட்டு விட்டு தொழுகிறார் என்றால் அல்லாஹ்வை அவரால் நெருங்க முடியாது. ஏனென்றால் நஃபிலான வணக்கங்களை செய்வதன் மூலமாக என்னுடைய அடியான் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தொட்டு அறிவிக்கிறார்கள். அப்ப எனவே என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிறான் பின்னவாஃபில், உஃபரியான வணக்கங்களை கொண்டு. அப்படி என்றால் உஃபரியாக செய்கின்ற தர்மங்கள், அது காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், இல்மாக அறிவாக இருக்கலாம், ஒரு நல்ல கலிமா சிந்தனையாக இருக்கலாம், ஒரு பேச்சாக இருக்கலாம், அடுத்த மனிதனுடைய உள்ளத்தை மகிழ்விக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம். இந்த எல்லாமே அல்லாஹ்வை நெருக்கி வைக்கக்கூடியது, அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத் தரக்கூடியது, அல்லாஹினுடைய அன்பை பெற்றுத் தரக்கூடியது. எனவே இதெல்லாம் உபரியான வணக்கங்கள் என்பதற்குள்ளே வந்துவிடும். எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் குர்ஆனிலே? وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ, நாங்கள் அவர்களுக்கு ரிஸ்காக கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்ப எனவே ரிஸ்க் என்பதற்கு நான் சொன்னேன் உங்களுக்கு மனைவி என்று ஒரு ரிஸ்க். அதனால்தான் இப்னு அரபி அல் மாலிகி ரஹிமஹுல்லாஹ், இப்னுல் அரபி அல் மாலிகி ரஹிமஹுல்லாஹ், இவர் அஹ்லுஸ் சுன்னாவுடைய மிகப்பெரிய அறிஞர். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஜாமிஉ திர்மிதிக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள், ஆரிதத்துல் அஹ்வதி என்று. இவர்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, அஹ்காமுல் குர்ஆன் என்று. அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதனே, நீ சாலிகான மனைவி வேண்டும், சாலிகான மனைவி வேண்டும் என்று முயற்சிப்பதால் உனக்கு சாலிகான மனைவி கிடைத்து விடாது. ஏனென்றால் சாலிகான மனைவி என்பது அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு வகையான ரிஸ்க் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப எனக்கு சாலிகான மனைவி கிடைக்கலையே என்று சொன்னால், அல்லாஹ்விடம் நீ கையேந்தி துஆ கேட்டால் அல்லாஹ் தருவான். அது ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு நெகட்டிவா தான் காட்டி வச்சிருக்கிறோம், பெண்கள் என்றால் இப்படி எப்படி என்று. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தாபீன்களும் இமாம்களும் பெண்களை சொன்ன விதம் வேறு. அப்ப எனவே ஒரு மனிதனுடைய முயற்சியால் அடைந்து கொள்ள முடியாமல் அல்லாஹ்வால் வழங்கப்படுகின்ற ஒரு பொக்கிஷம் சாலிகான மனைவி என்று அறிஞர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே அது ஒரு ரிஸ்க். அந்த ரிஸ்கை அடைவதற்கும் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். சாலிகான பிள்ளைகள் ஒரு ரிஸ்க், அதை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். அப்ப எனவே நாம் அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கை அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய வேண்டும். அப்ப இதுல இருந்து நாம் யோசிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளுமே அல்லாஹ்வுக்காக நாம் அழகிய கொடை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். எப்படி என்ற பிள்ளையை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறது? என்ற பிள்ளையை எப்படி அல்லாஹ்வுக்காக நான் கொடை கொடுப்பது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கத்தி வைக்கிறது அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளை அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பிள்ளையாக, அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழக்கூடிய பிள்ளையாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே கருணையிலே அன்பு வைக்கக்கூடிய பிள்ளையாக, குர்ஆனை சுன்னாவை படித்த பிள்ளையாக, சஜிதாவிலே பெற்றோருக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளையாக, நான் வாழும் பொழுதும் மரணித்தாலும் அந்த பிள்ளை எனக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சாலிகான பிள்ளையாக நீங்க விட்டு விட்டு செல்வது உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அல்லாஹ்வுக்காக அழகிய கொடை கொடுத்தீர்கள் என்பதற்கு சமம். ஹஜ் பெருநாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பேசும்போது எல்லாருக்கும் ஒரு மேலெல்லாம் புல் அரிச்சு பாத்தீங்களா, இப்படி தியானம் செஞ்சாங்க, நான் அப்படி செய்யணும்ன்ற எண்ணம் வாரதல்ல பெரிய விடயம். இந்த தர்ம உணர்வு உள்ளத்திலே கலந்து என்னுடைய பிள்ளையை வாழ்நாள் முழுக்க மாற்றுகின்ற பிரதான தர்மத்திலே, சதகாவிலே நாம் ஈடுபட வேண்டும். அதுதான் இஸ்லாம் எதிர்பார்ப்பது. அவ்வப்போது பொங்கி எழுகின்ற உணர்வுகள் அல்ல இஸ்லாம். அறிவால் மாற்றப்பட வேண்டிய அறிவு நல்ல எண்ணமாக வந்து அந்த எண்ணம் செயல்பாடுகளாக மாறுவதுதான் இஸ்லாமை தவிர, அவ்வப்போது கேட்கின்ற உரைகளினால் உந்தப்பட்டு அந்த குறித்த இடத்திலே நாம் ஏதோ செய்துவிட்டு செல்வதல்ல இஸ்லாம். அந்த உணர்வு எம்முடைய உள்ளத்திலே, உடலிலே அப்படி கலந்திருக்க வேண்டும். அந்த உணர்வு தான் சஹாபாக்களிடம் இருந்தது. அதனால் தான் அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டார். என்றால் அந்த சிந்தனை இருந்தது, அந்த எண்ணம் இருந்தது, அந்த உணர்வு இருந்தது. இஸ்லாம் இஸ்லாம் என்ற அந்த உணர்வு இருந்தது. எனவே பிள்ளைகளை அல்லாஹ்வுக்காக கொடுப்பது, மனைவியை அல்லாஹ்வுக்காக நாம் கொடையாக கொடுப்பது என்று சொன்னால் எப்படி? ஒரு மனைவி சாலிகான மனைவி, இது மனைவி மட்டுமல்ல, மனைவி கணவன், கணவன் மனைவி, ரெண்டு விடயம் இருக்கிறது. ஒரு கணவன் ஒரு தொழுகையிலே குறைபாடுள்ள கணவனாக இருந்தால் அந்த கணவனை மாற்றுகின்ற வேலையை செய்ய வேண்டும் மனைவி நல்ல முறையிலே.
அதனால இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் தனது முக்தசர் மின்ஹாஜுல் காசிதீன் என்ற நூலிலே சொல்கிறார்கள், சலஃபு ஸாலிஹீன்களுடைய பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சலஃபு ஸாலிஹீன்களாகிய அந்த நல்ல மனிதர்கள் அவர்கள் தொழிலுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த மனைவிமார்கள் சொல்லுவார்கள், நீங்க தொழிலுக்கு போறது சரி, எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வரது ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு வாங்க. ஏனென்றால் நாங்கள் பசியை பொறுத்து கொள்வோம், நரக நெருப்பை பொறுத்து கொள்ள மாட்டோம். இதுதான் அவர்கள் கொடுத்த அல்லாஹுக்கான கொடை. இதுதான் அந்த மனைவி மக்கள் அந்த கணவன்மாருக்கு கொடுத்த அல்லாஹுக்காக அவர்களை செலவழித்த விதம். செலவழிக்கிறோட காசை தூக்கி கணவனை தூக்கி அவர் எடுத்துட்டு வந்ததை கொடுக்கிறதா இல்ல, எடுப்பதற்கு முன்னால் எங்கே எடுக்கிறீர்கள் என்பதை அவர்கள் சிந்தித்தார்கள். அதுதான் தர்ம உணர்வு. அப்ப என்ன சொல்லி அனுப்புவாங்க, நீங்க காசு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. எப்பொழுதுமே பார்த்தீர்களா, அவங்க அப்படி இருந்தாங்க, எங்கட பொம்பளைகள் எல்லாம் ஒரு எப்பயுமே காசை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி இழிவாக பேசி மட்டம் தட்டுகின்ற பேச்சுக்களில் நாம் ஊறிவிடக் கூடாது. அப்படி நிறைய அது ஒரு வகையான மன ரீதியான ஒரு பிரச்சனை. அது எல்லாத்தையுமே எதிர்மறையாக பேசுவது. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படிப்பட்ட பெண்கள் இன்றும் இருக்கிறார்கள். இன்றும் தனது கணவனுக்கு தெரியாமல், அதாவது தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகின்ற எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒரு பெண் தான் சம்பாதித்ததிலிருந்து தனக்கு கிடைக்கின்ற பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து கணவனுக்கு தெரியாமல் தர்மம் கொடுக்க இயலுமா என்றால் கொடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அப்படி கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரித்தும் இருக்கிறார்கள். அப்ப எனவே அப்படி கொடுக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி கணவன் கஷ்டப்பட்டு வரும் பொழுது அல்லாஹ் தருவான் என்று ஆறுதல் சொல்லுகின்ற எத்தனையோ ஹதீஜாக்கள் இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிரமப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான் என்று ஆறுதல் சொல்லுகின்ற மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கிடைத்த பொழுது மேலெல்லாம் நடுங்கிக் கொண்டு வந்தார்கள், பயந்தார்கள், பதட்டப்பட்டார்கள். அவர்களுக்காக அழகிய முறையிலே ஆலோசனை சொல்கிறார்கள். உளவள துணை ஆலோசனையை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். என்ன தெரியுமா? கல்லா வல்லாஹ் லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் இழிவுபடுத்த மாட்டான், ஒரு பொழுதும் இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். அப்ப அங்க ஆறுதல் சொல்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஹதீஜா என்ற ரிஸ்க் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்தார்கள். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். புகாரினுடைய முதலாவது இரண்டாவது ஹதீஸ் எடுத்து பாருங்கள். கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல் வ தக்ரி அத்-தைஃப் வ துஈனு அலா நவாஇபில் ஹக். சொன்னார்கள், இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வ தஹ்மிலுல் கல், பிற மனிதர்களுடைய சுமையை சுமக்கிறீர்கள். வ துஈனு அலா நவாஇபில் ஹக், தேவையுடையவர்களுக்கு உதவி செய்து கொடுக்கிறீர்கள். ஏழை எளிய மக்களுக்கு விருந்து உபசாரம் செய்கிறீர்கள், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். இந்த குணங்கள் எல்லாம் இருந்தால், இந்த குணங்கள் உள்ள உங்களை அல்லாஹ் ஒரு காலமும் இழிவுபடுத்த மாட்டான். அப்ப நீங்க கொடுத்து கொடுத்து அழிந்து போறீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக எப்படி அவர்கள் நல்ல முறையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்த தர்மம், நீங்கள் கொடுத்த கொடை, அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். இந்த வார்த்தைகள் கணவனிடத்தில் மனைவிக்கும், மனைவியிடமிருந்து கணவனுக்கும் வர வேண்டும். பாருங்கள், இது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்ற அழகான வார்த்தை. நுபுவத்தினுடைய ஆரம்ப கட்டம் இது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப மனைவி மக்கள் கணவன்மாருக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், அதே மாதிரி தான் சஹாபாக்கள் கணவன்மாராக இருக்கின்ற பொழுது அவர்கள் மனைவிமாருக்கு கொடுத்த உபதேசங்கள். அப்ப எனவே மனைவியை ரிஸ்க், அல்லாஹ் தந்த ரிஸ்கை அல்லாஹுக்காக செலவு செய்தல், அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தல், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணாக மாற்றுதல். அதே போன்றுதான் மனைவி கணவனை மாற்றுகின்ற பணியில் ஈடுபட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன் மனைவி அந்த இரண்டு பேருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. எப்படிப்பட்ட கணவன் மனைவி? அவர்கள் நடுநிசையிலே தொழுவதற்காக எழும்புகிறார்கள். கணவன் எழும்புகிறார், மனைவி உறங்குகிறாள் என்றால் மனைவியை தட்டி ரெண்டு பேர் எழும்பி தொழுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இருவருக்கும் அருள் செய்வானாக. சொல்லிவிட்டு சொன்னாங்க, இப்ப கணவன் மனைவியை தட்டுகிறார், மனைவி எழும்பே இல்லைன்னா ஒரு சுட்டு தண்ணீரை அங்கே இட்டு அவளை எழுப்பக்கூடிய கணவனாக இருக்க வேண்டும். மனைவி எழும்புகிறாள், கணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறாள், மனைவி அப்படி எழுப்ப வேண்டும். எனவே இபாதத்திலே ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதன் மூலமாக
நாம் அல்லாஹுக்காக அல்லாஹ் தந்த காலங்களை நேரங்களை செலவழிக்க வேண்டும். பாருங்க, இந்த கணவன் மனை உறவிலே அல்லாஹுக்காக காலத்தை கொடை கொடுத்தார்கள். கொடுக்க முடியாத ஒன்றுதான் காலம், நேரம். அல்லாஹ் சொல்கின்றான், அதாவது வல் அஸ்ர், தங்கத்தின் மீது, முத்தின் மீது, வைடூரியத்தின் மீது, மரகதத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. வஷம்ஸ் வல் கமர், அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற விடயங்களை பாருங்கள். அது மனிதனால் அதை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சொல்கின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இப்ப நீ காலம் முழுக்க சம்பாதித்தாலும் நஷ்டத்திலே தான் இருக்கிறீர்கள். எதுவரைக்கும்? ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்து சத்தியத்தை கொண்டு ஏவி அதுல ஏற்படுகின்ற சிரமங்களை பொறுத்து கொள்ளாதவரை நஷ்டத்திலே தான் இருக்கிறீர்கள். அப்ப காலம் முழுக்க வியாபாரம் செய்தேனே, நான் நஷ்டத்திலே இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த காலத்தை அல்லாஹுக்காக கொடுத்தோமா? அப்ப எனவே அல்லாஹுக்காக நாம் கொடுக்க வேண்டியது, அது கணவன் மனைவி, மனைவி கணவன், பிள்ளைகள், இப்படி ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொண்டே வரலாம். வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் அது தர்மம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, எங்களுக்கு கிடைக்கின்ற கால நேரம், காலம் எவ்வளவு பெருமதியானது. ஒரு நொடி பொழுது கழிந்து விட்டால் அதை மீள நாம் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் எடுக்க முடியாது. அதனாலதான் அறிஞர்கள் கீமத்து ஸமன் இன்தல் உலமா, உலமாக்களிடையே காலங்களின் பெருமதி என்று புத்தகம் எழுதினார்கள். அறிஞர்கள் இந்த காலம் நேரத்தை பயன்படுத்துவது சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே ஒரு அறிஞர் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், ஒரே நேரத்திலே 2 சபையில் இருந்து பாடம் படித்துக் கொண்டிருப்பார். இங்கால புகாரியுடைய மஜ்லிஸ், இங்கால முஸ்லிம் என நடுவில் உட்கார்ந்து 2ஐயும் எடுத்துக் கொள்வார். இப்ப நமக்கு ஒண்ணு எடுக்கிறதே கஷ்டமாயிருக்குதுன்னு. அது ஒரு முயற்சி செய்ய 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 பாருங்க, நாம நினைச்சால், நாம நியத்து வச்சா அது அல்லாஹ் உதவி செய்வான். இப்ப இந்த குளிரான நேரத்துல ஃபஜ்ர் தொழுதுட்டு இவ்வளவு சிரமத்துக்குள்ளேயும் ஏதோ அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும் என்று நம்ம வந்து அதுலயும் யாருமே தூங்காம இப்படி விழிப்போட இருந்து கேட்கிறீங்களே, இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய அருள். அப்ப இந்த காலம் நேரம் என்பது நாம் இது நாளைக்கு நாளை மறுதினம் இப்படி இருப்போமா, அந்த உற்சாகத்தில் இருப்போமா என்பது தெரியாது. அப்ப எனவே நாம் நினைத்தால், நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவான். இது அல்லாஹ் இந்த உலகத்தில் அப்படித்தான் வைத்திருக்கிறான். அது ஒரு சுன்னா. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே காலம் நேரம் என்பது நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். காலம் நேரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற மனநிலை பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 24 மணித்தியாலங்களில் இந்த ரப்புக்காக நான் எவ்வளவு நேரம் செலவிடுகிறேன் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தொழுகை கடமையா சொல்றான். சரி, 5 நேர தொழுகைக்கு ஏதோ அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம் போகுது. அது ஒவ்வொரு மனிதரை பொறுத்து 1 மணித்தியாலம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 23 மணித்தியாலங்களில் நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற நேரம் இது. அப்ப நான் செலவு செய்கின்ற நேரங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக கழிகிறதா, அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதாக கழிகிறதா? நாம் அல்லாஹ்வுக்காக நேரங்களை கொடுக்க வேண்டும். எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரங்களை நான் எதிலையும் பயன்படுத்தலாம் என்று யோசிக்கிறதை விட ஒன்று சிறப்பானது, இன்று மிக சிறப்பானது. அல்லாஹ் ஹசன நீங்க செய்யறதுக்காக படைக்கல, அஹ்சன செய்யத்தான் படைச்சிருக்கிறான். இப்போ உதாரணமாக நீங்க ஒரு விடயத்தை செய்கிறீர்கள், அது நன்மையாக எழுதப்படும். அதை விட நன்மை தருகின்ற ஒரு விடயம் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதை செய்வதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஹசன் என்றா நல்லது, அஹ்சன் என்றா மிக நல்லது. அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும் அய்யுகும் அஹ்சனு அமலா. சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது லியஜ்ஸியஹுமுல்லாஹ் அஹ்ஸன மா அமிலு, அவர்கள் செய்தவற்றில் மிக அழகானவற்றுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறார். உங்களில் யார் மிக நல்ல அமல்களில் மிக நல்லதை செய்கிறார். அப்ப எனவே காலம் நேரம் இதை நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறதுண்டா இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாம் நேரங்களை ஒதுக்குவது ஒரு விடயம். இது ஒரு அல்லாஹ்வுக்காக நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய கொடை. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹுல் புகாரியில கிதாபுர் ரிகாக்கினுடைய முதலாவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். 2 அருட்செல்வங்கள், நிஅமத்துக்குடைய விஷயத்துல மனிதர்கள் இழப்புக்குள்ளாக இருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஒன்று அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். 2வது ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் கிடைத்தால் நாம் எதற்காக செலவழிக்கிறோம்? குர்ஆனை கையில் எடுத்து ஓதி அல்லாஹ்வுக்காக அந்த நேரத்தை கொடுக்கிறோமா? செய்கிற அமல் உண்டு, செய்கின்ற அமல்
எந்த எண்ணத்தில் செய்யப்படுகிறது என்பது உண்டு. எந்த எண்ணத்தில் செய்கிறீர்கள் அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற தர்மமாக எழுதப்படும். நீங்கள் ஓதுகின்ற பொழுது குர்ஆனை ஓதுகிறீர்கள் இபாதத்தாக எழுதப்படும். எனவே நியத்து தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே எங்களுடைய நேரங்களை காலங்களை நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். அதனால் எந்நேரமும் நாம் இபாதத்திலே இருந்து விட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இபாதத்தில் என்றால் நாம் நினைக்கின்ற இபாதத் குர்ஆன் ஓதுதலாக, திக்ராக, தொழுகையாக, நஃபிலான வணக்கங்களாக, கல்வியாக என்று இல்லாமல் குடும்ப உறவுகளோடு பேசுவது, பிள்ளைகளை பற்றி விசாரிப்பது, அதே போன்று என்னுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவது, என்னுடைய நாளைய நடப்புகளை பற்றி சிந்திப்பது, என்னை நான் சுய விசாரணை முஹாசபா பரிசீலனை செய்து கொள்வது, இது எல்லாமே இபாதத் தான். எனவே காலங்களை பாவங்களில் இருந்து பாதுகாத்த நேரங்களாக காலங்களாக மாற்றிக்கொள்வது நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற அழகிய கொடையாக இருக்கும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, நமக்கு இருக்கின்ற ஆற்றல், அல்லாஹ் என்னென்ன ஆற்றல்களை தந்திருக்கிறானோ எல்லாரும் எல்லா விடயங்களையும் செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அன்னாசு மஆதின் கமஆதினி ذهب والفضة. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் தங்கம் வெள்ளி சுரங்கங்களை போன்றவர்கள். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கிண்டி பார்த்து அதை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் உள்ள என்னென்ன ஆற்றல் இருக்கு என்று தெரியாது. ஒருவர் அவரிடம் இருக்கின்ற ஆற்றல் இன்னொருவரிடம் இருக்காது. எல்லோரும் அபூபக்கராக இல்லை, எல்லோரும் உமராக இல்லை, எல்லோரும் உஸ்மானாக இல்லை, எல்லாரும் அலியாக இல்லை ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கைவசம் இருந்த ஆற்றல் வேறு, உமர் ரலியல்லாஹுடைய ஆற்றல் வேறு, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆற்றல் வேறு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுடைய ஆற்றல் வேறு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய ஆற்றல் வேறு, அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய ஆற்றல் வேறு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுடைய ஆற்றல் வேறு, பிலால் ரலியல்லாஹுடைய ஆற்றல் வேறு, சுஹைப் ரூமி ரலியல்லாஹுடைய ஆற்றல் வேறு, ஃபாரிஸ் அதாவது சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹுடைய ஆற்றல் வேறு. ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஆற்றல்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ் இவர்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் ரலியல்லாஹு அஜ்மஈன். அப்ப எனவே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருடைய ஆற்றல் வேறு, அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். நாம் யோசிக்க வேண்டும், நம்மிடம் அல்லாஹ் என்ன ஆற்றலை தந்திருக்கிறான், எதை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கலாம் என்று யோசிக்க வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற சிந்தனை, இதை அல்லாஹ்வுக்காக செலவழிக்க முடியுமா? அல்லாஹ்வுக்காக செலவழிங்கள். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த முறையிலே செலவழியுங்கள். நம்மிடம் இருக்கின்ற கல்வி அறிவு, அதை நாம் செலவழிக்க வேண்டும். அதனாலதான் நாம் சொல்கிறோம் என்னவென்றால், ஒரு மனிதனிடம் இருக்கின்ற குறைந்தபட்ச அறிவை கொண்டும் அல்லாஹ்வை அவன் நெருங்க முடியும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க முடியும். உங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு தெரிந்த விடயங்களை பிற மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மிகப்பெரிய அழகிய தர்மம், கொடை. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நம்மால் முடியுமான வழிவகைகளில் அல்லாஹ் நமக்கு தந்த ஆற்றல்களை வைத்து நாம பெரிய ஒரு மேடையிலேயோ 1000 பேருக்கும் 10,000 பேருக்கும் பயன் பண்ண முடியாவிட்டாலும் நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல செய்தியை, ஆதாரபூர்வமான செய்தியை நாம் 4 பேருக்கு சென்றடைய செய்வதும் மிகப்பெரிய தர்மம். அதே போன்று நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அதை இன்னும் ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு சென்றடைய செய்வதும் மிகப்பெரிய தர்மம். நான் பெரிதாக யோசித்து நான் என்னால முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட முடியாது. இன்று ஒரு மொபைல் போன் எடுத்து நாங்க எத்தனையோ விடயங்களை பார்க்கிறோம். ஒரு பயான் நடக்குது, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை ஒரு 4 பேருக்கு நம்ம ஷேர் பண்றோம் என்றால் இதுவும் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற அழகிய கொடைதான். அதே நேரம் நாம் செய்கின்ற பாவங்களும் அடுத்த பக்கத்தில் இருக்கிறது, அந்த பேரிலே செய்கின்ற பாவங்களும் இருக்கிறது. அதை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வுக்காக இந்த வழியில் கூட நாம் செலவழிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இதையெல்லாம் தாண்டி இந்த தர்ம உணர்வு என்பது வாழ்க்கையினுடைய மிக பிரதான ஒரு கட்டத்துக்கு வர வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற பொருளாதாரம் சார்ந்த வணக்கம், ஜகாத், சதகா. அப்ப இதிலும் சில விடயங்கள் இருக்கின்றன. இப்ப நாம் ஏற்கனவே சொன்னோம் என்ன, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அப்ப இந்த ரிஸ்கை அல்லாஹ்வுக்காக இன்ஃபாக் செய்வார்கள். அப்ப இதுக்குள்ள எல்லாம் வந்தாலும் இந்த சதகா என்பது வித்தியாசமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல இடங்களில் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். தர்மம் என்பது, கொடை கொடுப்பது என்பது, பொருளாதார ரீதியாக உதவுவது என்பது அது ஒரு பெரிய வணக்கம், இபாதா. ஏனென்றால் 5 கடமைகளை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி, அந்த அடிப்படை கடமைகள், அதுல ஒன்று பொருளாதாரம் சார்ந்தது, ஜகாத். அப்ப இந்த ஜகாத் என்பது மனிதர்களிடையே இருக்கின்ற வறுமையை ஒழிக்கின்ற ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதற்கு மேலால் சதகா என்பதை நிறைய இடங்களிலே அல்லாஹ் தஆலா பேசுகிறான்.
எப்படி தொழுகை ஜகாத் தொழுகை ஜகாத் தொழுகை ஜகாத் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானோ அதே போன்றுதான் இந்த உபரியான சதகா என்ற தர்மம் என்ற இந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். இதுல நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதற்கு சொல்லப்படுகின்ற சிறப்புகள் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? அந்த சிறப்புகள் நேரடியாக பொருளாதாரத்தை கொடுப்பதோடு மட்டுமல்ல, நாம் முன்னால சொன்ன ஒவ்வொன்றையும் செய்கின்ற பொழுது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு மனிதனிடத்திலே இந்த தர்ம சிந்தனை அவருடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், தர்ம உணர்வு அவருடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். எந்நேரமும் எல்லா நேரத்திலும் என்னால் கொடுக்க முடியும் என்ற அந்த உணர்வு முதலாவது ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 134 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-ضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. الذين அந்த முத்தகீன்கள் யாரு? சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்ற முத்தகீன்கள் யாரு? அல்லதீன யுன்ஃபிகூன செலவு செய்வார்கள், ஃபிஸ் ஸர்ராஇ வத்-ضراء. இதான் அடிப்படை. அதாவது சர்ரா மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களில் அவருக்கு இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறார், கொடுக்கிறார், இது வேற விஷயம். அதே மாதிரி முத்தகீன்கள் கஷ்டத்திலும் மன சஞ்சலமான நிலையிலும் பொருளாதார நெருக்கடியான நிலையிலும் அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்கள். இங்க எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எது முக்கியம்? எண்ணம் தான் முக்கியம். யாருக்காக நாம் கொடுக்கிறோம், எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதருக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தேவைப்படுகின்ற பொழுது கொடுக்காமல் அவருக்கு தேவை இல்லை என்று இருக்கும் பொழுது நீங்க 1 கோடி கொடுத்தாலும் அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படிதான் வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு இந்த இடத்துக்கு போறோம், பயணிக்க போறோம், ஒரு பிரயாணம் இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது, நீங்க தர்மம் செய்யுங்க. இப்ப சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? அதனாலதான் இந்த செய்தி நீங்க அடிக்கடி கேள்விப்படுறது தான், அபூதாவுல வரக்கூடிய செய்தி, பிஸனதின் சஹீஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி நாங்க ஒரு பயணம் போறோம், இப்படி இதுக்கு பொருளாதார வசதி தேவை என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, இன்றைக்கு என்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்குது, இன்றைக்கு நம்ம அபூபக்கர் எப்படியா மூந்தலாம். இஸ்லாம் அந்த எப்படி அதை பிரிக்குதுன்னு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி எப்படி அமையுதுன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இன்றைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்குது, எப்படியா இன்னைக்கு அவரை மூந்திடலாம். ஏன்னா அவங்களுக்கு மத்தியில போட்டி இதுலதான் போட்டி. கொடுக்கிறது யார் என்பதில் தான் போட்டி, சேமித்து வைப்பதில் அல்ல, கொடுப்பதில். அப்ப உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுல அரைவாசி தூக்கிட்டு வந்துட்டாரு, இருக்கிற பொருளாதாரத்துல அரைவாசி தூக்கிட்டு வந்தாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்தாங்க, உமர் ரலியல்லாஹு நிறைய பொருளாதாரம் கொண்டு வந்திருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாரு, இருக்கிறது கொஞ்சம் தான் இருந்தது. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா உமர் ரலியல்லாஹு தான் கூட, இவரை விட பல மடங்கு கூடாது. இவர் என்ன செஞ்சாரு? வீட்டுக்கு போனார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது எல்லாத்தையும் தூக்கி வந்துட்டார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விதான் இங்க அபூபக்கரையும் உமரையும் இஸ்லாத்தை அங்கே பிரித்து காட்டுகிறது. ஏனைய சிந்தனைகள் கற்பனைகளை விட்டு இஸ்லாத்தை பிரித்து காட்டுகின்ற கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கவில்லை. எதை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வென்றிருப்பார்கள், அபூபக்கர் தோத்திருப்பார். அந்த நல்ல விடயத்தில் அல்லாஹ் சொன்னாதானே போட்டி போடுங்க, அந்த போட்டியில எதை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் அபூபக்கர் தோத்திருப்பார், உமர் வென்றிருப்பார். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, எதை விட்டு விட்டு வந்தீர்கள், எதை விட்டு விட்டு வந்தீர்கள், இதுதான் தேவை. அப்ப என்னிடம் எது இருக்கிறது அதிலே எதை நான் கொடுக்கிறேன். மாதா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே நீங்கள் எதை விட்டு விட்டு வந்தீர்கள். மிஸ்லா, இப்ப நான் கொண்டு வந்தது போல சரிசமமான ஒரு பகுதி இருக்கிறது. மாதா அபகைத லி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்க உங்களோட குடும்பத்துக்கு எதை விட்டுட்டு வந்தீங்க? அவங்க சொன்னாங்க, அபகைது லஹுமுல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்தேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-ضراء. அப்ப இந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் உமர் ரலியல்லாஹுடைய நிலை வேறு, அபூபக்கருடைய நிலை வேறு, இவருடைய பொருளாதாரம் கூட அவருடைய பொருளாதாரம் குறைய, கூலி தர்ம சிந்தனை
தர்ம உணர்வு எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் தேவைப்பட்ட பொழுது அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் முதலாவது இரண்டாவது தீர்மானிக்கிறது. நன்மை 2 பேருக்கு அல்லாஹ் கொடுப்பான் அவருடைய எண்ணத்துக்கு. ஆனால் அங்கே இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அந்த உணர்வு எங்களிடம் வர வேண்டும். நான் வசதியா இருக்கின்ற பொழுது, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்ற பொழுது, காசு கையில இருக்குது அப்பதான் கொடுக்கணும் என்றல்ல. யார் ஒரு மனிதன் தேவையாக இருக்கிறானோ அந்த மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற மனோநிலை எனக்கு வர வேண்டும். அந்த நிலை வந்துவிட்டால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹ் ஃபீ அவுனில் அப்த் மா தாமல் அப்த் ஃபீ அவுனி அஹீஹ். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வோட உதவியை பெறுறதுக்கு வழி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். இது அடிப்படை. வல்லாஹ் ஃபீ அவுனில் அப்த் மா தாமல் அப்த் ஃபீ அவுனி அஹீஹ். நீங்க பிற மனிதனுக்கு உதவி செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். நீங்க ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவான். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையிலே சிரமங்களை நீக்குவான், மறுமையினுடைய கஷ்டங்களை நீக்குவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் கொடுக்கின்ற இந்த தர்மம் கொடை என்பது அது எங்களுடைய உள்ளத்திலே இதயத்திலே ஊறி போன அந்த சிந்தனையில் இருந்து வெளிப்பட வேண்டும். நாம் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்ற எண்ணத்திலே சந்தர்ப்பம் அமைகின்ற பொழுது, சந்தர்ப்பம் அமைகின்ற எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் நாம் எதை கொடுக்கணும் என்று நினைக்கிறோம் அப்படியே கொடுத்துடணும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அந்த சம்பவம். ஆனால் அந்த சம்பவம் நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுல மிக முக்கியமான நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். லன் தனாலுல் பிர், நீங்கள் பிர்ரை அடைந்து கொள்ள மாட்டீர்கள், நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள், சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் நீங்க விரும்பியவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை. அப்ப நாம் விரும்பியதை இப்ப நம்ம கொடுக்கிறது இல்ல, மாஷா அல்லாஹ் நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விரும்பியது, இப்ப இது எனக்கு விருப்பம், அதை நான் கொடுக்கிறேனா? அப்ப அதை கொடுக்க வேண்டும். அப்ப இந்த வசனம் இறங்குது உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த பொருளாதாரத்துல எனக்கு மிக விருப்பமானது இந்த பைருஹான தோட்டம், அஹப்பு மாலி இலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட, இது முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு அவர்களுக்கு களைப்பாக இருந்தா தண்ணி குடிக்கணும், அங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்க போய் தண்ணி குடிப்பார்கள். அவ்வளவு மதுரமான தண்ணி உடையது. அதாவது ஆறுதல் பெறுவதற்கு, மனதை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு பொருத்தமான இடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அங்கே செல்வார்கள் அந்த தோட்டத்துக்கு. அப்படி ஒரு அருமையான தோட்டம், மனசுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க விரும்பினதை செலவழிங்க, உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுங்க. அல்லாஹ் அங்க பரிசீலிக்கிறான், இந்த பொருளாதாரமா என்னுடைய அன்பா? அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வுக்காக நான் இதை கொடுக்கிறேன். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரம் அது லாபமானது என்று சொல்ல மாட்டாங்க. பொருளாதாரம் லாபமானதாக இருந்தால் அது மறுமையில அது லாபமாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகின் ذاك مال رابح, இது லாபகரமான ஒரு வியாபாரம், லாபகரமான பொருளாதாரம். இது நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டீங்க, நிச்சயமாக இதுக்குரிய கூலி மறுமையில கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, அந்த வசனம் இறங்கியது, முதலாவது நான் அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம். 2வது, இந்த வசனம் எனக்காக இறங்கியது. நாம எல்லாம் என்ன யோசிக்கிறதுனா, இன்றைக்கு அவர் பயன் சொன்னது அவருக்கு நல்லா பட்டி இருக்கும், என அவருக்கு நம்ம யோசிக்க, அப்படி யோசிக்க கூடாது. ஒவ்வொரு வசனமும் அது எனக்காக. நம்ம என்ன நினைக்கிறதுனா, அது அவருக்கு, இது இவருக்கு நம்ம லிஸ்ட் போடுறது. அப்படியே பயான்ல விஷயங்கள் வரும்போது இது நல்லா அவருக்கு இருக்கு, இந்த கிளிப்பை கட் பண்ணி அனுப்பலாம் அவருக்கு. அப்படித்தான் நம்ம நிறைய பயான்களை யோசிக்கிறது. கேட்டுட்டு இருக்கும்போது சைத்தான் அப்படித்தான் போடுவான். அது மிகப்பெரிய சைத்தான தந்திரம். முதலாவது நான் திருந்தணும், என்னிடத்துல வரணும். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தல்ஹா இது லாபகரமான வியாபாரம். 2 விஷயம். ஒன்று, இந்த குர்ஆன் வசனம் அது எனக்காக இறங்கியது, நான் அதை அமல் செய்யணும். ஒன்று. 2வது, அதுதான் வெற்றிகரமான பொருளாதார நடவடிக்கை. நீங்கள் கொடுப்பதுதான் வெற்றிகரமானது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அப்ப எனவே அதனாலதான் அறிஞர்கள் சொல்வார்கள், வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வசனத்தை அமல் செய்யுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று, எனக்கு நல்லா பிடிச்சி, இதை கொடுக்கவே முடியாது என்ற எண்ணம் வரும்போது யாருக்கா தூக்கி கொடுத்துருங்க. சைத்தானுக்கு நீங்க போடுற மிகப்பெரிய அடி அதுதான். எப்போ உங்களுக்கு ஏதாவது நல்லா பிடிக்குது, ஆனா இது நான் அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கிறேன், ஒரு முறையாவது இந்த அமலை, இந்த வசனத்தை வாழ்க்கையில குறைஞ்சது நான் சொல்றேன், ஒரு முறை அமல் செஞ்சிருவோம்.
இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வசனத்தை சொல்லி இந்த விளக்கத்தை சொல்லி போட்டு அறிஞர்கள் இதை சொல்லுவார்கள். எனவே இந்த உணர்வு சஹாபாக்களிடம் இருந்தது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தர்மம் என்று சொல்கின்ற பொழுது ரெண்டு வகையான தர்மம் இருக்கு. ஒன்று பகிரங்கமாக செய்வது, இன்னும் ஒன்று ரகசியமாக செய்கிறது. ரெண்டுமே நல்லதுதான். ஆனால் பகிரங்கமாக செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலன், இதை நாம் பகிரங்கமாக செஞ்சா ஒரு 10 பேர் 100 பேருக்கு அது தெரிஞ்சு அவர்களும் செய்வார்கள் என்று படிப்பினைக்காக செய்தால் அது சிறந்தாமல். நாங்க இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளணும். வெளிப்படையாக செய்வது என்பது இஹ்லாஸுக்கு முரணானது கிடையாது. அது எண்ணம் சம்பந்தப்பட்டது. 1000 பேர் பார்த்தாலும் பார்க்காவிட்டால் நான் கொடுக்கிறது என் ரப்புக்காக வேண்டி, இதனால ஒரு இன்னும் 100 பேர் கொடுப்பாங்களாக இருந்தால் அது நல்லது, மாஷா அல்லாஹ்னு நினைச்சு கொடுத்தாலும் நல்லது. அது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية. அவர்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள். யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், இரவுல கொடுப்பாங்க, பகல்ல கொடுப்பாங்க. சிர்ரன் வஅலானியா, ரகசியமாவும் கொடுப்பாங்க, பரஹசியமாகவும் கொடுப்பார்கள். ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது, அவர்களுக்கு கவலை கிடையாது, அவர்களுக்கு பயம் கிடையாது. தர்ம உணர்வோடு வாழுகின்ற மனிதர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அதனாலதான் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, இப்ப நான் சொன்னது அபு தல்ஹா, இது அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, அபு தஹ்தா அல் அன்சாரி, கடைசில ஹா, அது அபு தல்ஹா, ரெண்டு வேற வேற சஹாபி. அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு தர்மத்தை செய்து இந்த உலகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு சஹாபி. ஒரு சஹாபி வந்தார் ரசூல் இடத்துல, யா ரசூலல்லாஹ், இந்த வீடு இருக்குது, அந்த சுவரை நான் சரி செய்வதாக இருந்தா பக்கத்து வீட்டுக்கார இந்த சஹாபியினுடைய ஒரு மரம் எனக்கு தேவை, அந்த மரத்தை எனக்கு வாங்கித்தாங்க யா ரசூலல்லாஹ். இவர் கொஞ்சம் வறுமையான சஹாபி. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இதை வந்து சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கத்து வீட்டு சஹாபி அழைத்து சொன்னார், இவருக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அதாவது சொர்க்கத்துல ஒரு மரத்தை நான் உங்களுக்கு தாரேன், சொர்க்கத்துல அல்லாஹ் இடத்துல பேசி ஒரு மரத்தை பெற்று தருகிறேன், நீங்க இந்த மரத்தை இந்த சஹாபியை கொடுத்துருங்க. அவர் ஏலாற்றாரு, என்ன முடியாதுன்றாரு. அவர் சஹாபியா யார் என்ன மனோநிலையில் இருந்தார் என்பது அல்லாஹு ஆலம். அவர் கொடுக்க முடியாதுன்றார். ரசூலோட பேச்சை மறுத்துட்டார்னா அந்த கட்டத்துல அந்த பேச்சை மட்டும், அதனால காஃபிரா இல்ல, அல்லாஹு ஆலம், ஒரு முனாஃபிகா என்பதை பத்தி எந்த அறிஞர்களும் எந்த கருத்து சொல்ல இல்லை. அப்ப அவர் மறுத்துட்டார், கொடுக்க ஃபாபான்னு வருது. அப்ப இதை கேட்டுட்டு இருந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது இந்த மரத்தை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு மரத்தை பெற்றால் சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும். இவர்கிட்ட போனாரு அந்த மனிதர்கிட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒரு மரம் தாரேன், நீ இதை கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க தானே. இப்ப நான் இந்த மனிதரிடத்துல அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, நான் என் முழு தோட்டம் இருக்குது, வேற பலவீனமான அறிவிப்புகள் வருது, 600 பேரிச்ச மரம் இருந்தது அந்த தோட்டத்துல, அது பலவீனமான அறிவிப்பு. அப்ப என்னுடைய முழு தோட்டம் என்று வருது, அது சகியானது. முழு தோட்டத்தையும் நான் தருகிறேன், நீ இந்த ஒரு மரத்தை எனக்கு தான், நான் எனக்கு நீ தான், நான் அவருக்கு கொடுக்கிறேன். அப்ப இவருடைய உணர்வை பாருங்க, இந்த ஒரு தோட்டம் எனக்கு பெரிதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒரு மரம் வேண்டும், சொர்க்கத்துல ஒரு மரம் வேண்டும், சொர்க்கத்துல ஒரு மரம் நான் தாரேன். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க எனக்கு கிடைக்கும் சொர்க்கத்துல. இவருடைய முழு தோட்டத்தையும் அவருக்கு கொடுக்கிறார். அவர் சொன்னாரு, இப்ப நான் தாரேன், உங்களோட முழு தோட்டத்தையும் நீங்க எனக்கு தந்தா நான் அந்த ஒரு மரத்தை தாரேன்னாரு. அப்ப அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு முழு தோட்டத்தையும் கொடுத்தாரு, அந்த மரத்தை வாங்கினாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அந்த மரத்தை வாங்கிட்டேன், முழு தோட்டத்தையும் கொடுத்து இந்த மரத்தை வாங்கிட்டேன் யா ரசூலல்லாஹ், இப்ப இந்த சஹாபியை கொடுங்க யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு வியந்து சொன்னார்கள், கம் மின் இத்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் எத்தனையோ கனமான கிளைகள் அபு தஹ்தாவுக்காக இருக்கிறது. காலஹா மிராரன், பல தடவை சொன்னார்கள், கம் மின் இத்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் எத்தனையோ கனமான கிளைகள், மரக்கிளைகள் அபு தஹ்தாவுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவைகள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். தோட்டத்துக்கு ஓடி வந்து பார்த்தா மனைவி இருக்கிறாங்க தோட்டத்துல. மனைவிக்கு தெரியாது நான் என்ன செஞ்சேன், அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு தெரியாது, அவங்களோட மனைவிக்கு தெரியாது நான் அவர் என்ன செஞ்சாருன்னு. தோட்டத்துக்கு வந்த மனிதர் சொன்னாரு, உக்ருஜி மினல் ஹாயித் யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தா தோட்டத்தை விட்டு வெளியே வாங்க.
அவங்களுக்கு ஆச்சரியம், இது எங்கட தோட்டம் தானே, நான் ஏன் வெளியே வரணும்? சொன்னாங்க, நான் இதை நான் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு பேரிச்ச மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த முழு தோட்டத்தையும் அல்லாஹ்வுக்காக விட்டு விட்டேன். எப்படி வாசம் பாருங்க. சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த முழு தோட்டத்தையும் நான் அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன், விற்று விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த மனைவியுடைய ஈமான பாருங்க. ரபிஹல் பையா அபத்தஹ்தா, நீங்க செஞ்ச வியாபாரம் லாபகரமான வியாபாரம், லாபகரமான வியாபாரம், லாபகரமான வியாபாரமாகிவிட்டது. ஈமானிய உணர்வு கணவனிடத்தில் இருந்தது, மனைவிடத்திலே இருந்தது. அவ பிள்ளைகள் எப்படி வருவார்கள்? ரபிஹல் பை, இது லாபமான வியாபாரம். தூக்கி கொடுத்துட்டீங்களே, எங்களை சிரமத்தில் ஆழ்த்தி விட்டீர்களே என்று சொல்லவில்லை, இதுதான் லாபமானது. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, அந்த அபு தஹ்தா உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹுமா செய்த அந்த தர்மம் வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கிறது. இதனை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தனது முஸ்னதிலும், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஸஹீஹிலும், இமாம் ஹாக்கிம் அபு அப்துல்லாஹ் நைசாபூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் முஸ்ததரக் அல் ஸஹீஹில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸஹீஹுன் அலா ஷர்த்தி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய ஷரத்தின் அடிப்படையில் இந்த செய்தி ஸஹீஹானது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எனவே இந்த அபு தஹ்தா நம்மிடம் இருக்கிறார்கள். நாம் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் எனக்கு தருகிறான் என்று வாக்குறுதி அளித்தால் நான் ஏன் கஞ்சத்தனப்பட வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நக்ஸத் மாலும் மின் ஸதகா, எந்த பொருளாதாரமும் சதக்கா கொடுப்பதனால் அது குறைந்து போவதில்லை. நீங்க வாழ்க்கையில உள்ள ரீதியாக உணர்வுபூர்வமாக உணரலாம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், என்னுடைய சக்திக்குட்பட்டு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் கொடுப்பேன். தொழுகையாளிகளை தவிர மனிதர்கள் எல்லோரும் பதட்டத்தில் இருக்கிறார்கள். இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ இல்லல் முஸல்லீன். தொழுகையாளிகளை என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் எல்லா மக்களும் பதட்டத்திலையும் டென்ஷன்லையும் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான். சூரத்துல் மஆரிஜ்ல தொழுகையாளிகள் யாருன்னு சொல்லிவிட்டு சொல்றான், அவர்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கும், ஹக்கும் மஅலூம், குறிப்பிட்ட பங்கு எழுதப்பட்டிருக்கும். யாருக்கு அவர்கள் கொடுப்பார்கள்? லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், கேட்பார்கள், கேட்பவர்களுக்கும் கொடுப்பார்கள். நாணத்தினால் வெட்கத்தினால் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் தேவை அறிந்து கொடுப்பார்கள். உணர்வுகளை புரிந்து கொடுப்பது என்பது வேறு சகோதரர்கள். உங்களோட நெருங்கி பழகின்ற நண்பர்கள் உங்களோட சிரித்துக் கொண்டிருப்பார்கள், பழகி கொண்டிருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். ஆனா அவங்களோட உள்ளத்தில் ஆழத்துல பல கவலைகள் இருக்கும், பல துன்பங்கள் இருக்கும், பல பிரச்சனை இருக்கும். மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருப்பா, பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு சோகம் இல்லாம இருக்கும், பாப்பாக்கு சோகம் இல்லாம இருக்கும், உமாக்கு சோகம் இல்லாம இருக்கும். ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்க அவரோட சர்வசாதாரணமா நல்ல நட்பு, நல்ல நண்பர் பழகி கொண்டு இருப்பீங்க. ஒரு நாள்ல நீங்க உனக்கு என்ன தேவை, உன்னோட தாய்க்கு என்ன, உன்னோட தந்தை எப்படி இருக்கிறாங்க, மனைவி மக்கள் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளை எப்படி இருக்கிறாங்க, உனக்கு என்ன தேவைன்னு நம்ம மனம் விட்டு கேட்டா அவர் 1000 பிரச்சனை சொல்லுவார். அப்படி கேட்கின்ற மனிதர்களைத்தான் அல்லாஹ் தொழுகையாளிகள் என்று சொல்கிறார். உண்மையான தொழுகையாளிகள், அவர்கள் உண்மையான முத்தகீன்கள். வெறுமனே கண்ணுக்கு தெரிகிறது மனிதர்களுக்கு கொடுக்கிறோம் என்ற தர்மத்தை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. தர்ம உணர்வு ஊறிய மனிதர்கள் தான் தன்னோடு நெருங்கி இருக்கின்ற மனிதர்களை உண்மையாக பார்ப்பார்கள், தேவை அறிந்து அவர்கள் செயல்படுவார்கள். எனவே அல்லாஹ் அதை தெளிவாக சொல்றான். மஹ்ரூம், கேட்காமல் இருந்தால் கொடுக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல. நீங்க உங்களோட நெருங்கி பழகின்ற, அது யாராக இருக்கலாம், உங்களோட நெருங்கி பழகிற நண்பர்கள் ஒருவருடைய தேவையாவது நீங்கள் வாழ்க்கையில பூர்த்தி செய்யுங்கள் சகோதரர்களே, உங்களால் முடியுமாக இருந்தால். நாம் ஊருக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்காக பேனர் அடிச்சு கொண்டு பல பேருக்கு அள்ளி கொடுக்கிறது நல்ல விஷயம். பக்கத்து வீட்டுக்காரன் பசியில இருப்பான், நெருங்கி பழகிற நண்பன் பெரிய வறுமையில் இருப்பான், ஆனா ஊருக்கு உலகத்துக்கு நம்ம அள்ளி கொடுத்து கொண்டு இருப்போம். இது தர்மம் அல்ல, இது சதக்கா அல்ல. சதக்கா உன்னிலிருந்து, உன்னுடைய நண்பனில் இருந்து, உன்னுடைய இடத்தில் இருந்து, உன்னுடைய குடும்பத்தில் இருந்து, உன்னுடைய தாயில் இருந்து, தந்தையில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். வாப்பா அம்மா பட்டினியில் இருப்பாங்க, இவர் பெரிய ஹாஜர், ஊருக்கெல்லாம் இப்படி கொடுத்தாச்சா, 10,000 கொடுத்தாச்சா, 20,000 கொடுத்தாச்சான்னு இருப்பாரு. உமா பாப்பா கஷ்டத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் வெறும் முகஸ்துதி. தெளிவா விளங்குது. இது நம்ம தாராளமா சொல்லலாம். உன்னுடைய தாய் சிரமப்படுகிறாள், உன்னுடைய தந்தை சிரமப்படுகிறான்,
உன்னை வளர்த்தவர்கள், ஆளாக்கியவர்கள், நெருங்கிய உறவினர்கள் சிரமப்படும் பொழுது நாம் இப்படி உலகத்துக்கு காட்டுவதற்காக தர்மம் செய்யக்கூடாது சகோதரர்களே. நாம் சரியான முறையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற விடயம் இவர் இங்கேயும் செய்யறாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்பது வேற விடயம், அது நல்ல விடயம், அதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அதல்ல இங்க எது தேவையோ அடிப்படையை விட்டு விட்டு நாம் கிளைகளிலே தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. புரியுதா அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே? எனவே இந்த தர்ம உணர்வு அந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது, அபூபக்கரிடம் இருந்தது, உமரிடம் இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி சஹாபாக்கள் எடுத்தால் சுப்ஹானல்லாஹ் அவருடைய தர்ம உணர்வை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இமாம்கள். சியர் அலாமி நுபலா எடுத்து பார்த்தால், ஹில்யத்துல் அவுலியா எடுத்து பார்த்தால் இந்த வரலாறுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, ஏன் அபூ தஹ்தாவை பார்த்து உம்மு தஹ்தா சொன்னாங்க, ரபிஹல் பை, நீ கொடுத்துட்டாய், போச்சுது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல, வியாபாரம் வெற்றி ஆயிடுச்சு. இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வஅகாமுஸ்ஸலாஹ் வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி தொழுகையை நிலைநிறுத்தி அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து சிர்ரம் வாலானியா, ரகசியமாவும் பரகசியமும் யார் தர்மம் செய்கிறார்களோ இவர்கள் நஷ்டம் இல்லாத வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வியாபாரத்தையும் அல்லாஹ் நஷ்டமானது லாபமானது பிரிக்கிறது இதை வச்சுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற மனிதன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமில்லாத வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி உம்மு தர்ரா அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் இப்னு சஅத் ரஹிமத்துல்லாஹி அவர்கள் தனது தபக்காத்துல் குப்ராவிலே பதிவு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு 100,000 தீனார், அதாவது 1,00,000 தீனார், 1,00,000 தீனார் கிடைச்சது. அப்ப 1,00,000 திர்ஹம், 1,00,000 திர்ஹம் அவர்களுக்கு கிடைக்கிறது. 1,00,000 திர்ஹம் கிடைத்து அவர்கள் அன்று நோன்பாக இருந்தார்கள், நோன்போடு இருந்தார்கள். அப்ப அவர்கள் கொடுக்கிறாங்க 1,00,000 ஒரு நாளையில 1,00,000 தீர்ஹம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கணக்கு. இன்றைய கணக்குல யோசிக்க வேணாம், அது தங்கம் வெள்ளி காசுகள் அந்த கணக்குல யோசிங்க. பல லட்சக்கணக்கான இன்று பெருமதியாக இருக்கிற பல கோடியை கொடுக்குறாங்க, ஒரு நாள்ல கொடுத்து முடிக்கிறாங்க. மாலையான பொழுது அந்த வீட்டுல இருந்து உம்முதர்ரா கேட்கிறாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு நீ ஞாபகப்படுத்திருந்தா ஒரு திர்ஹத்தை வச்சு அதுக்கு இறைச்சி வாங்கி நம்ம சமைச்சிருக்கலாமே, நீ ஞாபகப்படுத்த இல்லையே. இதுதான் தர்ம உணர்வு. 1,00,000 திர்ஹத்தை கொடுத்தாங்க, ஒரு திர்ஹத்தை தனக்காக வைக்கவில்லை, நோன்பு துறக்க. அந்த வீட்டுல இந்த பெண் சொல்றாங்க, ஒரு திர்ஹம் இல்லையே, சாப்பாடு இல்லையே. சுப்ஹானல்லாஹ், நாம் யோசிக்க வேண்டிய இது தர்ம உணர்வு சகோதரர்களே. இமாம் முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி அவர்கள் தனது சஹீஹ் முஸ்லிமை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆதாரபூர்வமான செய்தி, இஸ்னாது சஹீஹ், ஆதாரபூர்வமான செய்தி. ஒரு மனிதர் ஒரு காட்டு புறத்தான நடந்து போகிறார். ஒரு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி சத்தம் ஒன்று கேட்கிறது, இன்ன மனிதருடைய தோட்டத்துக்கு நீர் பொழி. ஒரு மனிதர் காட்டுப்புறத்தால் நடந்து போறாரு, மேல சத்தம் கேட்குது, அவருக்கு எங்கேயும் சத்தம் தெரியாது. இந்த மனிதருடைய தோட்டத்துக்கு நீர் பொழி என்று வருது, மழை பொழியட்டும் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. இவர் பார்த்தாரு, என்ன பார்க்கறாரு, திடீர்னு மேகம் கூடுது, மழை வருது, ஒரு கருங்கற்கள் நிறைந்த இடத்துல மழை அப்படியே பொழியுது. அந்த மழை பொழிஞ்சு அப்படியே தண்ணி ஓடுது. இவர் போறாரு, இந்த தண்ணிக்கு பின்னாலேயே போறாரு. தண்ணி பின்னால போனா ஒரு மனிதர் தன்னுடைய மண்வெட்டி எடுத்து மண்ணை அப்படியே சரி செஞ்சு தன்னுடைய தோட்டத்துக்கு தண்ணி அனுப்பிக்கிட்டு போறார், தண்ணியை அனுப்பி கொண்டு இருக்கிறார் தோட்டத்துல. இப்ப இந்த மனிதர் காட்டுப்புறத்துல வந்த மனிதர் தண்ணிக்கு பின்னால வந்தாரே, அந்த மனிதர் போய் அந்த குறித்த நபர்கிட்ட கேட்கிற, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். இந்த பேர் இதுதான் சொல்றாரு. முஸ்லீம்ல அப்படி வரையில, அந்த பேர் வரையில, என்னுடைய பேர் இதுதான் என்று சொல்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, நான் வானத்துல எந்த பெயரை கேட்டேனோ அதே பேர் தான் அவங்களோட பேர். இந்த அடியானுடைய என்று சொல்லி பெயர் சொல்லப்பட்டு இந்த அடியானுடைய தோட்டத்துக்கு மழை பொழி என்று சொல்லப்பட்ட அதே அடியான் தான் நீங்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்க அப்படி என்ன செய்றீங்க அந்த தோட்டத்துல இருந்து? அப்ப அந்த மனிதர் சொன்னார், நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால் நான் செய்யறது இதுதான். இதுல கிடைக்கிற வருமானத்தை மூணா பிரிப்பேன். இதுல கிடைக்கிற வருமானத்தை நான் மூணா பிரிப்பேன். அதுல ஒரு பகுதியை நான் ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செஞ்சிருவேன். முதலாவது என்ன சொல்றாரு, ஒரு பகுதியை நான் ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செஞ்சிருவேன். இது அபூ ஹுரைரா ரிவாயத். ரெண்டாவது, அதுல இன்னும் ஒரு பகுதி மூணா பிரிச்சு இன்னொரு பகுதி நானும் என்ற பிள்ளைகளும் சாப்பிடுவோம்.
அடுத்த 3வது பகுதியை அடுத்த விவசாயம் செய்யறதுக்கு வச்சிருவேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப பொருளாதாரத்தை 3ஆ பிரிச்சு 3ல் ஒரு பகுதி அல்லாஹ் கொடுத்துருவேன், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்றோம் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, யார் ஒரு மனிதன் தனது பொருளாதாரத்துல தர்மத்துக்காக என்று வரையறுத்து வைத்து கொடுக்கிறானோ, நான் இவ்வளவு கொடுக்கிறேன், எவ்வளவு அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுக்குரியது, நீங்கள் வைத்திருப்பது உங்களுக்குரியது கிடையாது. ஏன்னா நீங்க மரணித்து அது வராசத்தை உங்களோட பிள்ளைக்கு போகும், உங்களோட பிள்ளை எதுல பயன்படுத்தணும்னு தெரியாது. ஆனா நீங்க கொடுத்ததெல்லாம் நல்லா எழுதி வச்சிருப்பான், நல்லா எழுதி வைத்திருப்பான். எனவே இந்த மனிதர் அவர் அந்த பொருளாதாரத்தில் இருந்து கொடுக்கிறார். இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் நீங்கள் நினையாத புறத்தில் இருந்து உதவி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நீங்க நினைக்க மாட்டீங்க, நான் இந்த தர்மத்தை செய்ததால் தான் எனக்கு இது கிடைத்தது என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். நீங்கள் நினையாத புறத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த மனிதர் எல்லோருக்கும் மழை தேவை, ஆனால் இவருக்கு மட்டும் பெய் என்று எப்படி சொல்லப்படுகிறது? அல்லாஹ் அவருடைய அமலை பொருந்தி கொண்டான். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நினையாத புறத்தில் வரும். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது வேற, நினையாத புறங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பது என்பது வேறு. எனவே இன்னும் ஒரு பகுதி இருக்கிற சகோதரர்களே, இரகசியமாக தர்மம் செய்ய வேண்டும், யாருக்குமே தெரியாது. தர்மம் பொதுவாக செய்கின்ற ஒரு நல்ல பழக்கம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் ஒரு பகுதி இந்த இரகசிய தர்மம் இருக்குது, அது மிகச்சிறந்த ஒரு தர்மம், யாருக்குமே தெரியாது. எனக்கும் உங்களுக்கு அல்லாஹ் மட்டும் தான் தெரியும். அப்படி நிறைய பேர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை மறுமையில் அல்லாஹ் 7 பேருக்கு, 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். மறுமையில இந்த நிழலும் இல்லாத அந்த நாள் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதுல ஒரு மனிதர், அவர் தர்மம் செய்வார், அவர் வலக்கரத்தால கொடுத்தது இடக்கரத்துக்கு தெரியாது. ரஜுலுன் தஸத்தக பிஸதகா அஃபா, அதாவது மறைத்து தர்மம் செய்வார், அவர் வலதால கொடுத்தது இடதுக்கு தெரியாது, அப்படின்னு அந்த அளவு மறைத்து கொடுப்பார். அதாவது இரகசியமாக தர்மம் செய்வார், இவருக்கு அரசுடைய நெல் கிடைக்கும். அதனால அன்புக்குரிய சகோதரிகளே, இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது சிஃபத்து ஸஃப்வா என்ற நூலில் எழுதுகிறார்கள், இமாம் அலி இப்னு ஹுசைன் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர். அலி இப்னு ஹுசைன் இவர் என்ன செய்வார்? மிகப்பெரிய அறிஞர். இவர் படிப்பாரு, எல்லாம் செய்வாரு. இரவையானால் என்ன செய்வார்னா ரொட்டி சுட ஆரம்பிச்சிருவார். ரொட்டி சுட்டு ஒரு பெரிய பேக் ஃபுல்லா எடுத்து தன்னுடைய முதுகுல சுமந்து கொண்டு யாருமே தெரியாதவண்ணம் ஏழை குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு வருவார். யாருக்குமே தெரியாது, இது யாருக்குமே தெரியாது. அப்ப படிப்பார், அவர் எல்லாம் செய்வாரு. ஆனால் என்னுடைய இல்ம் ஒரு பகுதி, நான் கொடுக்கின்ற இந்த இரகசிய தர்மம் என்பது ஒரு பகுதி, தன்னுடைய தோல்ல சுமந்து கொண்டு அப்படியே கொண்டு போய் என்ன செய்வாரு? கொடுத்துட்டு வருவார் மக்களுக்கு. இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாது, யார் வந்தது போனது ஒண்ணுமே தெரியாது. அதை பத்தி அவர்கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், சதகத்து சிர், இரகசியமாக தர்மம் செய்வது, துத்ஃபிஉ கலப ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடும். அல்லாஹ் என் மீது கோப பார்வை பார்க்க கூடாது என்றால் நீங்கள் இரகசியமாக தர்மம் செய்யுங்கள். நீங்க இரகசியமாக தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் ரஹ்மத்தாக மாறும். சுப்ஹானல்லாஹ். அதை சொல்லுவாங்க. இந்த செய்தி, இந்த சம்பவம் இமாம் இப்னு ஜௌசி சிஃபத்து ஸஃப்வா எழுதுறாங்க, இமாம் ஸஹபி சியர் அலாமின் நுபலா எழுதுறாங்க, இந்த ஹதீஸ் இமாம் அல்பானி சில்சிலா ஸஹீஹா எழுதுறாங்க. ஹதீஸும் சஹீஹானது, சம்பவம் சஹீஹானது. அன்புக்குரிய சகோதரர்களே, இரகசியமாக தர்மம் செய்வது என்பது துத்ஃபிஉ கலப ரப் என்று அவர் அடிக்கடி சொல்வார். அதனால அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவரை குளிப்பாற்ற நேரம் அவரோட முதுகுல எப்படி அறிஞ்சு கொண்டாங்க தெரியுமா மக்கள்? அவரை குளிப்பாற்ற நேரம் அவரோட முதுகுல கருப்பா ஒரு தழும்பு இருந்தது. அது என்னன்னு கேட்ட பொழுது நெருக்கமானவங்க சொன்னாங்க, அவர் அந்த மூடையை சுமந்து அப்படியே அது தழும்பாயிட்டது. சுப்ஹானல்லாஹ். இந்த தழும்புகள் தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அதை எப்படி பார்ப்பான்? சுப்ஹானல்லாஹ். அதனால சில அறிஞர்கள் சொல்வார்கள், இரகசியமான தர்மத்தை நாம் அவரிடமிருந்து படித்துக் கொண்டோம். அவர் மரணிக்கும் வரை நமக்கு தெரியாது இரகசிய தர்மத்துடைய பெருமதி. அவர் மரணிச்ச பிறகுதான் எத்தனையோ குடும்பங்கள் வறுமையில் இருந்தது, சாப்பிடாம இருந்தது. அப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது இவர் இரகசியமாக எவ்வளவு தர்மம் செய்திருக்கிறார் என்று. சுப்ஹானல்லாஹ். நாம் அப்படி நன்மைகளை சேமித்து விட்டு செல்ல வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையில நான் அல்லாஹ்விடத்துல போய் சொல்றதுக்கு, யா அல்லாஹ் நான் இதை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம், எங்கட மனைவி மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறோம், நிறைய குடும்பத்துக்காக செஞ்சிருக்கிறோம். அப்படி செய்யாத பணங்களை நாம் விட்டுட்டு போனா கூட அவங்க அனந்தர சொத்தாக எடுத்துருவாங்க. ஆனால் இதெல்லாம் அல்லாஹ்க்கு தான் போகும் என்பது உத்தரவாதம் கிடையாது. நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு, நீங்க எதை கொடுத்தாலும் அதுக்கு பிரதிபலன் நிச்சயமாக கிடைக்கும்.
நீங்க எதை செலவு செஞ்சாலும் இந்த உலகத்திலையும் அல்லாஹ் தருவான், மறுமையிலையும் தருவான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க கொடுங்க நாங்க தருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில இந்த தர்ம சிந்தனை, தர்ம உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க தர்ம வாழ்க்கை தான். அவர்கள் ஏழையாக வாழவில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஏழையாக வாழ்ந்த ஒரு தலைவர் என்று. அவர் ஏழையாக வாழவே இல்லை. அவர் மிகப்பெரிய பணக்காரன், ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து எளிமையாக வாழ்ந்தார். ஏழையாக வாழ்வது வேற, எளிமையாக வாழ்வது என்பது வேறு. இருந்ததை கொடுத்தார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, கிடைக்கிறது எல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மியது ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். الذين ينفقون أموالهم الله சொல்றான், مثل الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبع مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل. யார் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறாரோ, இந்த ஒரு வசனம் போதும் சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி அழகான வாக்குறுதியை சொல்றான். யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கிறாரோ, கமதலி ஹப்பா, கமதலி ஹப்பா எப்படின்னு சொன்னால், ஒரு வித்து, அதை நீங்க பூமியில போடுறீங்க, அம்பதத் சப்அ ஸனாபில் 7 கதிர்களை முளைக்கிறது. 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஃபீ குல்லி சும்புலத்தி மியத் ஹப்பா, ஒவ்வொன்றிலையும் நெல் மணி, அதாவது 100 ஃபீ குல்லி சும்புலத்தி மியத் ஹப்பா, 100 10ல 700. இப்படி நீங்க ஒன்ன போட்ட அல்லாஹ் இப்படி பன்மடங்காக ஆக்கி கொண்டே தருகிறான். நீங்க ஒன்னு கொடுத்தால் ஒரு ஹப்பாவை போடுறீங்க, அது 7 கதிராக முளைக்கிறது. நெல்மணி ஒவ்வொன்றிலையும் 100 இருக்கிறது என்றால், ஒன்று போட்டா 700 அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அதை விட பன்மடங்காக அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் இமாம் இப்னு கஸீர் திமிஷ்கி ரஹிமஹுல்லாஹ் தனது தஃப்ஸீருல் குர்ஆன் அலீம்ல இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க, எந்த ஒரு சாலிகான அமலையும் அல்லாஹ் எப்படி ஒரு மனிதன் வித்த பூமிக்குள்ள போட்டு அது முளைச்சி பிரதிபலனை கொடுக்குது, அது மாதிரி அல்லாஹ் அந்த அமல்களை செய்கின்ற பொழுது அதுக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் பன்மடங்காக கொடுப்பான் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸனாயுல் மஅரூஃப் தகி மசாரி அஸ்ஸூ, கெட்ட மரணத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணும். என்ன முடிவு நல்ல முடிவாக அமைந்த தர்மத்தில் ஈடுபடுங்க சகோதரர்களே. அதிகமாக தர்மம் செய்கின்ற மனிதர்களுக்கு மோசமான மரணம் வராது. அல்லாஹ் எப்படி எழுதி வைத்திருக்கிறான் தெரியாது. ஆனால் நாம் செய்கின்ற நல்லமல்கள் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி நிச்சயமாக நல்ல மரணத்தை பெற்று தரும். யார் அதிகமாக நல்லுபகாரங்களில் ஈடுபடுகிறார்களோ கெட்ட மரணத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கபருக்குள்ள வைக்கப்பட்டால் அந்த உஷ்ணத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்துக் கொண்டே இருக்கும். பொருளாதாரத்தில் பரக்கத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். நீங்க கொடுத்தால் அல்லாஹ் தருவான். நீங்கள் கொடுப்பது நீங்கள் நற்பமாக நினைக்கின்ற பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கிடைப்பது அல்லாஹ்விடம் இருந்து வருகின்ற அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வினுடைய உதவியிலே பரக்கத்து நிச்சயமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்துகளை உண்டாக்கி அவனை, அதாவது மோசமான நடவடிக்கைகளில் இருந்து அவனை பாதுகாத்து வாழ்கின்ற மனிதன் எப்படி நல்ல அமல்களில் செலவழித்து தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பானோ, அந்த தர்மம், அந்த உணர்வு, அதாவது ஒரு மனிதனை அது பாதுகாக்கும் அரணாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாவு மர்தாக்கும் பிஸதகா. ஒரு மனிதனுக்கு நீங்க எவ்வளவு தர்மம், அதாவது நோய்க்காக நீ மருந்தெடுத்து பார்ப்பீங்க, சில பொழுது அந்த மருந்து வேலை செய்யாது. அவர் அந்த மனிதருக்காக, உங்களுடைய பிள்ளைக்காக, உங்களுடைய சகோதரிக்காக நீங்க செய்யற தர்மத்தால அவருக்கு அல்லாஹு தஆலா ஷிஃபாவை கொடுப்பான். உங்களோட நோயாளிகளை தர்மத்தை கொண்டு நீங்கள் மருந்து செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி எல்லாமே சஹீஹான ஹதீஸ்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தர்ம உணர்வை, தர்ம சிந்தனை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படி எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுவதற்கும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கும், எங்களுடைய வாழ்க்கை பரக்கத்து நிறைந்ததாக ஆகுவதற்கும் நாம் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையை தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வுக்காக கொடுப்போம். அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக வாரி வழங்குவோம். எந்த ஒரு அமலையும் அரபிலே சொல்வார்கள், அல் கைரு லா யுஅக்கர்,
நலவுகள் பிற்படுத்தப்படக்கூடாது. எப்பொழுதும் எங்களுடைய எண்ணத்தில் இந்த தர்ம சிந்தனை, தர்ம உணர்வு வந்துவிட்டால் நாம் அல்லாஹுக்காக மக்களுக்கு கொடுக்கின்ற நல்ல மக்களாக நாங்கள் மாற வேண்டும். நாங்களும் அந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அபூ தல்ஹா, அபூ தஹ்தா, அலி ரலியல்லாஹு அஜ்மஈன் இவர்களுடைய பட்டியலே நாங்களும் வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.